வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு மொரிஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ரஷ்யாவில் இருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு இராணுவத்தில் சேருவதற்கான எந்தவொரு விண்ணப்பத்தையும் ஏற்க வேண்டாம் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சமீபத்தில் ரஷ்ய இராணுவத்தில் இந்தியர்கள் சேர்க்கப்பட்டதாக செய்திகள் வெளியானதை அடுத்து மத்திய அரசு இவ்வாறு வலியுறுத்தியுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரஞ்சித் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் நீதிமன்றம் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும் காரைக்கால், மாஹே மற்றும் யானாம் நீதிமன்ற வளாகத்திலும் வரும் 13ஆம் தேதி நடைபெற உள்ளதாக புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. வழக்குகளை சமாதான முறையில் தீர்த்துக் கொள்ள விரும்புவோர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆணையத்தின் உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து அந்நாட்டின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைமையை முடிவு செய்வதற்காக அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பவுடல், ராணுவ தலைவர் திரு அசோக் ராஜ் சிக்டல் மற்றும் ஜென்ஜி இளைஞர் அமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. நேபாளத்தின் இடைக்கால பிரதமர் பதவிக்கு முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி ஒருவருக்கே ஜென்ஜி இளைஞர் அமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா, நுபுர் ஷியோரன், பூஜா ராணி ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியதை அடுத்து இந்தியாவுக்கு தற்போது 3 வெண்கல பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.